அமெரிக்கா தற்போது மிரட்டல் விடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் கூறுவது எல்லாம் பொய் என ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அலி கொமெனி மிக காட்டமாக பதிலளித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதியை விரும்புகிறேன் என்று கூறியது ஒரு பொய். இது ஈரானுடைய முக்கிய தலைவர் அயாதுல்லா அலி காமெனியுடைய குற்றச்சாட்டாக அமைகிறது. அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், அமைதி என்று ஒரு பக்கம் பேசிக்கொண்டே மற்றொரு பக்கம் அமெரிக்கா 10 டன் எடை கொண்ட குண்டுகளை இஸ்ரேலுக்கு தருகிறது. இதில் எங்கே அமைதி இருக்கிறது? அந்த குண்டுகள் காசா குழந்தைகளின் மீது வீசப்படுகிறது என்றும் கொமெனி மிக கடுமையாக அமெரிக்காவை அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். ட்ரம்ப் எமிரேட்ஸில் இருந்து புறப்பட்ட பின் ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் செய்தியாளர்களிடத்தில் அவர் இவ்வாறு பேசினார். ஈரான் உடனே அமெரிக்காவினுடைய அணு ஒப்பந்தத்தை ஏற்க வேண்டும் என்றும், இல்லையெனில் மோசமான விடயங்கள் நடக்கும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். அதற்கு பதிலளித்த கொமெனி, ட்ரம்ப் அமைதி பற்றி பேசுகிறார், அதே நேரத்தில் மிக பயங்கரமான நாசகார படுகொலை ஆயுதங்களை அவர் எப்படி கொடுக்கிறார் என அது எங்களுக்கு புரியவில்லை என்றும் அவர் பேசியிருக்கிறார். எதை நம்ப வேண்டும் என்று புரியவில்லை. ட்ரம்பின் இந்த பேச்சு அமெரிக்க மக்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் என்கின்றார் ஈரானுடைய உச்சபட்ச அதிகார தலைவர் கொமெனி அவர்கள். இந்த போர்களுக்கும் எல்லா காரணம் இஸ்ரேல் அரசுதான் என்றும், இது ஒரு உயிருக்கு ஆபத்தான புற்றுநோய் போன்றது என்றும், இது அவசியமாக இந்த யூத சியோனிச கருத்துக்களும் அதன் தலைமையும் அழிக்கப்பட வேண்டும் என்றும் கூட அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாங்கள் யுத்தம் வேண்டாம் என்று சொல்கிறோம், ஆனால் எங்களின் உரிமைகளை எக்காலத்திலும் விட்டு கொடுக்க போவதில்லை என்று குறிப்பிட்ட அலி கொமெனி, மிரட்டல்களுக்கெல்லாம் பயமில்லை, நாங்கள் மிரட்டல்களை கண்டு பயந்தவர்களும் அல்ல, அணு ஒப்பந்த பேச்சுவார்த்தை அதே நேரத்தில் தொடரும் என்றும் கூட அவர் சொல்லியிருக்கிறார். ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இது குறித்து கூறுகின்ற போது, ட்ரம்ப் கூறுவது போல் எந்த ஒரு அணு ஆயுத ஒப்பந்த கோரிக்கையும் எங்களுக்கு இதுவரை சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும், அணுசக்தியை அமைதி நோக்கில் பயன்படுத்துவதற்கான உரிமைகளை, அனைத்து உரிமைகளையும் ஈரான் பெற்றுள்ளது, ஆகவே அது சுயாதீனமாக அவற்றில் செயல்படும் என்றும், எந்த நோக்கிலும் ஈரான் ஒருபோதும் அவற்றை கைவிடும் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்கா மீண்டும் பேச்சுவார்த்தைகளை, புதிய அடிப்படை விதிகளை வகுக்கிறது, இது பேச்சுவார்த்தை நீட்டிக்கச் செய்கிறது, இது ஏற்க முடியாதது என்றும் அப்பாஸ் அராகச்சி தன் கருத்தில் கூறியிருக்கிறார். ஆக மொத்தத்தில் தற்போதைய ஒரு இறுக்கமான சூழ்நிலை, பேச்சுவார்த்தைகளில் இணக்கம் ஏற்படுமா அல்லது பேச்சுவார்த்தைகளில் குழப்பம் ஏற்படுமா என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியாத ஒரு நிலை மத்திய கிழக்கிலே காணப்படுகிறது. அமெரிக்காவினுடைய இந்த அழுத்தத்தின் மூலமாக அவர்கள் யூத சியோனிசத்தை பாதுகாக்க விரும்புகிறார்கள் என்றும் ஈரானுடைய உச்சபட்ச தலைமை அவர்களை கடும் எச்சரிக்கை மட்டுமல்ல, மாக் என்ற செய்தியும் மிக கடுமையாக பரிகாசம் செய்வதையும் இங்கே நாம் சுட்டி காட்ட வேண்டும். இதற்கிடையிலே காசா போரில் இஸ்ரேலுடைய இராணுவத்தினுடைய பெரும் தாக்குதல்களின் மூலமாக ஈரானின் ப்ராக்சி என்று அழைக்கப்படுகிற ஹூதிகள் கடுமையான தாக்குதலை இன்று காலை நடத்தியிருக்கிறார்கள். டெல் அவீவ் மட்டும் அல்லாமல் இஸ்ரேலுடைய மத்திய பகுதிகளிலும் மக்கள் விரண்டு ஓடுகிற காட்சியும், 20 லட்சத்திற்கு மேலான மக்கள் பதுங்கு குழிகளை நோக்கி செல்வதையும் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் உறுதிப்படுத்தியிருக்கிறது. அமெரிக்கா ஏற்கனவே அவர்களுடைய பேச்சுவார்த்தையில் நியூக்ளியர் டீலை மட்டுமல்லாமல் அவர்கள் மிசைல் ட்ரோன்கள் உற்பத்தியிலும் தடைகளை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்ற அதே நேரத்தில், அதாவது டெட்லி வெப்பன்ஸை, நாசகார இந்த வெப்பன்களை அமெரிக்கா, அதாவது ஈரான் எந்த நிலையிலும் ஹூதி மற்றும் ப்ராக்சிகளுக்கு கொடுக்கக்கூடாது என
ஒரு கடும் அழுத்தத்தை இந்த மேக்சிமம் ப்ரெஷரின் மூலம் கொடுத்து வந்த நேரத்தில் இப்பொழுது எல்லாவற்றுக்கும் காரணம் அமெரிக்காதான். அவர்கள் நாசகாரத்தை கொடுத்து கொண்டு மீண்டும் பேச்சுவார்த்தை என்று நடிக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற ஒரு செய்தியும் இருக்கின்றது. இதற்கிடையில் தான் ஒரு சமாதான புறா என்கின்றார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஆகவே நாளை அவர் புட்டினோடு சந்திப்பதாகவும் கூட தற்போது செய்தி வெளியாகி இருக்கிறது. உலகின் மிகப்பெரிய நாடான ரஷ்யாவிற்கு அவர் இந்த பேச்சுவார்த்தை சந்திப்பதற்கு முடிவெடுத்திருப்பது உலக அரசியலில் பெரும் விவகாரம்தான். இந்த விவகாரத்தில் இரு நாடுகள் மத்தியிலே போர் நிறுத்தத்திற்கான முயற்சியில் அமெரிக்கா இறங்கியிருக்கிற நிலையில் நேரடியாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இறங்கியிருக்கிறார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியோடு நாளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச உள்ளார் என்ற செய்தியும் சற்று முன் வெளியாகியிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையை அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் அவருடைய அலுவலகமும் உறுதி செய்திருக்கிறது. ரஷ்ய இராணுவ தலைமையகம் அமைந்துள்ள கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஷாகோவ் இரு தலைவர்களின் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஆக இப்படி பல நிலைகள் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் அமெரிக்க அதிபருடைய இந்த அழுத்தங்களை உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? உக்ரைன் விவகாரத்தை எப்படி முடிக்கப் போகிறார்கள்? இஸ்ரேல் விவகாரத்தை எப்படி முடித்து ஒரு சமாதானத்தை எட்டப் போகிறார்கள்? எந்த நிலையிலும் நாங்கள் பணியப் போவதில்லை என்று உச்சபட்ச தலைவர் கொமெனியும் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியினுடைய இந்த நிலையும் எக்ஸ்டர்னல், அதாவது இன்னும் எக்ஸ்டென்சிவ் அதிகரிக்கக்கூடிய பதட்டமும் போரை முடிக்கப் போவதில்லை என்று அறிவித்து படுகொலைகளை தொடர்ந்து நடத்தும் பெஞ்சமின் நெதன்யாகுடைய நிலைப்பாடும் வரக்கூடிய காலங்களில் பிரான்ஸ் போன்ற நாடுகள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது உறுதி செய்ய முடியாத ஒரு நிலையற்ற தன்மையில் தற்போது அரசியல் இருப்பதாகவே நாம் மத்திய கிழக்கிலிருந்து அறிய முடிகின்றது. நன்றி.